السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த வார திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 109வது அத்தியாயமாகிய சூரா அல் காஃபிரூன் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்க்கவிருக்கின்றோம். இந்த அத்தியாயத்திலே மொத்தம் 6 வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அத்தியாயத்தினுடைய முதலாவது வசனத்தில் குல் யா ஐயுஹல் காஃபிரூன், அல் காஃபிரூன் என்ற வார்த்தை இடம்பெற்றிருப்பதினால் இந்த சூராவிற்கு சூரா அல் காஃபிர், சூரத்துல் காஃபிரூன் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. திருமறை குரானினுடைய இந்த 109வது அத்தியாயமும் அதே போன்று திருமறை குரானின் 112வது அத்தியாயமாகிய சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த 2 அத்தியாயங்களும் தௌஹீதினுடைய மிக முக்கியமான அடிப்படைகளை, ஓரிரை கொள்கையினுடைய அடிப்படைகளை உள்ளடங்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 அத்தியாயங்களையும் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தில் அவங்க வழமையாக ஓதி இருக்கின்றார்கள். ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத்தில் முதல் ரக்காத்தில் சூரத்துல் இஹ்லாஸ், 2வது ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூன் என்ற அத்தியாயத்தை ஓதி இருக்கின்றார்கள். அதே போன்று இரவில் தொழக்கூடிய தொழுகைகளை 2 தொழுது கடைசியில் வித்ராக தொழும் பொழுது, அந்த வித்திர் தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ரக்காத்துகளாக தொழும் பொழுதும் வித்திர் தொழுகையில முதல் ரக்காத்துல சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அலா, 2வது ரக்காத்துல சூரா அல் காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 3வது ரக்காத்துல சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ் சூராவை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓதி இருக்கின்றாங்க. அதே போன்று மக்ரிப் தொழுகையினுடைய பின் சுன்னத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்துல சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதி இருக்கிறாங்க. அதே போன்று ஹஜ் உம்ரா செய்யும் பொழுது தவாஃப் முடித்த பிறகு அதே மக்காமே இப்ராஹிமுக்கும் நமக்கு மத்தியில் மக்காமே இப்ராஹிம் இருக்கக்கூடிய வகையில காபாவை நோக்கி தொழுவது சுன்னத். அந்த தவாஃப் முடித்த பிறகு தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்துல சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ் சூராவை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க. அப்ப இந்த 2 சூறாக்களையும் பல்வேறு சுன்னத்தான தொழுகைகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டியிருக்கிறாங்க. அதாவது நாம இரவு தொழுகையை முடிக்கும் பொழுதும், பகலுடைய தொழுகை சுபவுடைய முன் சுன்னத்தை ஆரம்பிக்கும் பொழுதும், அதே போன்று பகலுடைய இறுதியில மக்ரிபோடு இரவினுடைய ஆரம்பத்துல நம்ம தொழக்கூடிய மக்ரிபுடைய பின் சுன்னத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயங்களை அன்றாடம் ஓதி இருப்பது இந்த அத்தியாயத்துடைய முக்கியத்துவத்தை நமக்கு என்ன செய்வது, காட்டுகிறது. அதே போன்று தௌஹீதை நாம விளங்கிக் கொள்வதற்காக அதை 3 வகையாக பிரித்து சொல்வார்கள். ஒன்று தௌஹீது ருபூபியா. தௌஹீது ருபூபியான்னு சொன்னோம்னா இந்த பிரிவு எல்லாமே குர்ஆன் ஹதீஸை நன்றாக தெரிந்து தௌஹீதை நம்ம எளிமையாக விளங்கிக் கொள்வதற்காக குர்ஆன்லையும் சுன்னாவிலையும் சொல்லப்பட்ட ஏகத்துவத்துடைய அடிப்படைகள் இந்த 3 வகைக்குள் இருக்கும் என்ற அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் சொன்ன ஒரு வகைப்பாடு அல்ல. குர்ஆனை படித்த அறிஞர்கள், சுன்னாவை படித்த அறிஞர்கள் அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏகத்துவத்துடைய கருத்துக்களை 3ஆக அவங்க என்ன செய்வாங்க, பிரித்து நமக்கு எளிமையாக விளங்கிக் கொள்வதை சொல்லி தருவாங்க. ஒன்று தௌஹீது ருபூபியா. தௌஹீது ருபூபியா என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு என்பது அவனை நாம் ஏகத்துவப்படுத்துவது. ரப்புனா என்ன?
எல்லா உலகங்களையும் அவன் தான் படைத்தான், நம்மையும் அவன் தான் படைத்தான். அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லா விஷயங்களும் உலகம் என்று சொல்லப்படும். அப்போ எல்லாவற்றையும் அணு முதல் அண்ட சராசரங்கள் வரை எல்லாவற்றையும் படைத்தவன், முன்மாதிரியின்றி படைத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதியை என்ன செய்திருக்கிறான், அவன் தான் நிர்ணயித்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதி இருக்கிறது, வானத்திற்கு என்று ஒரு விதி இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஒரு விதியை, சூரியனுக்கு என்று அல்லாஹ் ஒரு விதியை நிர்ணயித்திருக்கின்றான், சந்திரனுக்கு என்று விதியை நிர்ணயித்திருக்கின்றான். எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விதியை அவன் தான் நிர்ணயித்திருக்கின்றான். அவன்தான் எந்தெந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் ரிஸ்க் கொடுக்கணுமோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய அவன் தான். உயிரை கைப்பற்றக்கூடிய அவன் தான். அவன்தான் மலையை இறக்கி வைக்கக்கூடியவன். அவனுடைய நாட்டப்படிதான் நமக்கு ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு நல்லதும் நமக்கு நடக்கிறது. அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்று எல்லா ஆற்றல்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானதாக நம்புவது தௌஹீது ருபூபியா. ரப் என்றால் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். அல்லாஹ்வுக்கு வானத்தையும் பூமியையும் படைத்ததில் அவனுக்கு எந்த ஒரு கூட்டாளியும் என்ன செய்யாது, கிடையாது. அவனுக்கு எந்த உதவியாளர்களும் என்ன செய்யாது, கிடையாது. இது தௌஹீது ருபூபியான்னு சொல்லுவாங்க. இரண்டாவது, அல்லாஹ் ஒருவன் தான் நம்முடைய ரப்பு. அவன் தான் நம்மை படைத்தான், அவன் தான் நம்மை பரிபாலிக்கின்றான், அவன் தான் நமக்கு உணவளிக்கின்றான், அவன் தான் நமக்கு நீர் போட்டுகின்றான், அவன் தான் நமக்கு நெருவழி காட்டுகின்றான். நமக்கு நோயுற்று விட்டால் நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் தான் நம்மை மரணிக்க செய்கின்றான், அவன் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன், அவன் தான் மறுமையில் நம்மை உயிர்ப்பித்து எழுப்பக்கூடியவன் என்று அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அந்த தகுதிக்கு உரியவன் என்று நாம் நம்பும் பொழுது நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். வணக்கம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய சொல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய செயல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய நம்பிக்கை, இந்த மூன்றும் வணக்கம். அப்ப நாம் இந்த உலகத்துல வாழும்போது அல்லாஹ் எத்தகைய சொற்களை விரும்புகிறானோ அத்தகைய சொற்களை பேச வேண்டும். அல்லாஹ் எத்தகைய செயல்களை அல்லாஹ் விரும்புகிறானோ அத்தகைய செயல்களை செய்ய வேண்டும். எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் அவ்வாறு செய்ய வேண்டும். எந்த ஒரு கடுகளோ வணக்கமாக இருந்தாலும் அதை இறைவன் அல்லாதவர்களுக்கு நாம் செய்துவிடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அப்ப மக்கா காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாஹ்வை ரப்பாக விளங்கி இருந்தார்கள். அவங்க எந்த ஒரு சிலையையும் ரப்புன்னு அவங்க சொல்லல. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த யகூலுன் அல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் மக்காவில் வாழ்ந்த குறைஷியர் அல்லாஹ்னு சொன்னாங்க, யூதர்கள் அல்லாஹ்னு சொன்னாங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நபியாக அனுப்பப்பட்ட காலகட்டத்தில் எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் படைத்தான் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் நபிகள் நாயகத்தை சுத்தி என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. மக்கா காஃபிர் அல்லாஹ் பல்வேறு வசனம் சொல்லி காட்டுகின்றான். மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்துல தண்ணீரை மலையை இறக்கி வைப்போம் யார் என்று கேட்டால் அல்லாஹ் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மக்களாக இருந்தார்கள். அப்போ அல்லாஹ்வை ஒருவன் ரப்பாக ஏற்றுக்கொண்டால் எல்லா வணக்கங்களுக்கும் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்று அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரப்புக்கு தான் நம்முடைய எல்லா வணக்கங்களும் நாம செய்ய வேண்டும். ஆனா மக்கா காஃபிர் அதுல உடன்படலை. அவன் என்ன செய்து கொண்டார்கள், சிலைகளை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அந்த சிலைகளுக்கு வணக்க வழிபாடு செஞ்சாங்க. அந்த சிலைகளை அவன் ரப்புன்னு சொல்லல. ரப்புன்னு சொன்னோம்னா எல்லாவற்றையும் படைத்தவன் பரிபாலிப்பவன், நம்ம விளக்கம் சொன்ன பாருங்க, அதுதான் ரப்பு. அந்த சிலைகளை வணக்கத்திற்கு தகுதியானவர்களாக அவன் கருதினான். வணக்கம் என்றால் என்ன? வணக்கம் என்றால் நம்முடைய தேவைகளை நாம் கேட்பது, சஜிதா செய்வது, அறுத்து பலியிடுவது, சத்தியம் செய்வது, மார்க்கத்தில் எதுவெல்லாம் வணக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம்பிக்கையும் வணக்கம். அல்லாஹ் விரும்பக்கூடிய சொல் செயல் நம்பிக்கை நாம் எங்கிருந்து தெரிந்து கொள்ளலாம்? குர்ஆன் சொன்னாலும் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். அப்ப எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்ய வேண்டும் என்பதை மக்கா காஃபிர் மறுத்தாங்க. அவங்க சிலைகளை இலாகாக உண்டாக்கி வைத்துக் கொண்டார்கள். ரப்பு என்பதற்கும் இலாஹ் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இலாஹ் என்று சொன்னால் வணக்கத்திற்கு தகுதியானவர். அப்ப ரப்பு என்று சொன்னால் எல்லாவற்றையும் படைத்தவன், பரிபாலிப்பவன், ரிஸ்க் தருபவன், விதியை நிர்ணயிப்பவன், அவன் ரப்பு. அப்ப அந்த ரப்பு தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று இஸ்லாம் சொன்னது. ஆனா மக்கா காஃபிர் என்ன செய்தான், நாங்க அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வோம், ஆனால் வணக்கங்கள் நாங்க என்ன செய்வோம், சிலைகளுக்கும் செய்வோம். ஏன்பா அந்த சிலைகளுக்கு செய்றீங்க,
இவங்க எல்லாம் ஹாவுதாய் சுபாவுடா இந்தல்லா, நாங்க எதுக்கு இந்த சிலைகளுக்கு போய் சஜிதா பண்றோம்னா, இந்த சிலைகளுக்கு நாங்க ஏன் அறுத்து பழகிறோம்னா, இந்த இன்னும் பல நம்பிக்கைகள் அந்த சிலைகள் மேல நாங்க ஏன் வைக்கிறோம்னு சொன்னோம்னா, இவைகள் எங்களுக்காக அல்லாஹ் என்ன செய்வாங்க, பதிந்து பேசுவார்கள் அப்படின்னு மக்கா காஃபிர் சொன்னாங்க. அப்ப இந்த தௌஹீதுல வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அடிப்படையை அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால, அவங்க அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வது எந்த புண்ணியம் அவங்களுக்கு இல்லை. அவங்கள காஃபிர் என்று என்ன செஞ்சது குர்ஆன் சொல்லிச்சு. அதே மாதிரி யூதர்கள் எடுத்துக்கிட்டே வச்சுக்கிடுங்க. யூதர்கள் என்ன சொன்னாங்க, யூதர்கள் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய வல்லமையை அவங்க என்ன செய்யல. அது ரெண்டாவது டாபிக் வருவோம். அதே போன்று தௌஹீதுல் உலூஹிய்யா, எல்லா வணக்க வழிபாடு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்ய வேண்டும். மூன்றாவது அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள், பண்புகள், பெயர்கள்ல அவனுடைய ஆற்றலுக்கு நிகராக, பண்புக்கு நிகராக அவனுடைய படைப்பினங்கள்ல எதுவுமே கிடையாது. நம்ம நம்ப வேண்டும். அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் அல்லாஹ் அலீம், அல்லாஹ் அறிந்தவன் என்று சொன்னால் நமக்கும் அறியக்கூடிய பண்பு இருக்கு. நம்முடைய தன்மைக்கு நமக்கு அறியக்கூடிய பண்பு, நமக்கு பார்க்கக்கூடிய பண்பு இருக்கு, நமக்கு கேட்கக்கூடிய பண்பு இருக்கு, நமக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு இருக்கு. எல்லா படைப்பினங்களுக்கும் பல்வேறு பண்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனா அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகளுக்கு நிகராக அவனுக்கு இணையாக கடுகளோ கூட எந்த படைப்பினங்களும் வர முடியாது. இது அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் அவனை நாம் தனித்தவனாக, இணையற்றவனாக, முழுமையானவனாக நாம நம்புறது. யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொண்டார். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூதர்கள் லா இலாஹன்னு சொன்னாங்க, வணக்கத்திற்கு, அதாவது அல்லாஹ் தான் ரப்புன்னு ஏத்துக்கிட்டாங்க. ஆனால் யூதர் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பண்புகள்ல விளையாடினாங்க. அல்லாஹ்வுடைய யதுல்லாஹி மக்லூலத்துன், அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்குது, அல்லாஹ் கஞ்சன். யூதர் என்ன செஞ்சான், அல்லாஹ் கஞ்சன் சொன்னான். என்றைக்கு ஒருவனுடைய நம்பிக்கை சரியாக இல்லையோ அப்ப அவனுடைய வணக்க வழிபாடு சரியாக இருக்காது. நம்பிக்கையும் வணக்க வழிபாடும் சரியில்லை என்றால் அவனுடைய செயல்பாடு சரியாக இருக்காது. யூதர் என்ன செஞ்சான், அல்லாஹ் கஞ்சன் சொன்னான். அல்லாஹ் கஞ்சன் சொல்லிட்டான் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டு இருக்கிறது. அப்படி யூதர்கள் சொல்லும் போது அல்லாஹ் போய் கேட்பானா? அவன் நம்பிக்கையே அல்லாஹ் கஞ்சன். நம்ம இஸ்லாம் நம்ம அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்புறோம், குர்ஆன் எப்படி நம்ப சொல்லுது, யதுல்லாஹி மப்சூதத்துன், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய கை விரிக்கப்பட்டு வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான். இப்படி நாம நம்முடைய நம்பிக்கை இருக்கும் போது நம்முடைய தேவைன்னு யார்கிட்ட கேட்போம், ரப்புட்ட கேட்போம். நம்பிக்கை சரியாக இருக்கும் போது என்ன செய்யும், செயல் வணக்கம் சரியாக அமையும். வணக்கம் சரியாக அமையும் போதுதான் அந்த நம்பிக்கை வணக்கத்தின் அடிப்படையில் அவங்களுடைய செயல்பாடு என்ன செய்யும், சரியாக அமையும். அப்ப யூதர்கள் அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இன்னும் பல்வேறு நம்பிக்கை அல்லாஹ் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை யூதர்கள் அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு செஞ்சாங்க, சொன்னாங்க. நாங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் யூதர்கள் சொன்னாங்க. அப்படி அல்லாஹ்வுக்கு யார் நெருக்கமானவன் ஆக முடியும்? யார் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுகின்றானோ, இறையச்சமானவனா இருக்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன். என்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்துல இறையச்சம் உடையவர்கள் தான் உங்களில் மிக கண்ணியத்திற்குரியவர்கள். யூதன் சொன்னா நாங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், எங்களை அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போட்டாலும் கொஞ்ச நாள் தான் நரகம் என்ன செய்யும், எங்களை எரிக்காது. இப்ப நாங்க ஆட்டோமேட்டிக்கா சொர்க்கத்துக்கு வந்துடும், நாங்க அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள். இப்படி நம்பும் போது ஒரு என்ன செய்ய நம்புறான் வச்சுக்கணும், நான் அல்லாஹ்வுடைய பிள்ளை, நான் அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவன் அப்படின்னு நம்பும் போது அவன் செயல்பாடு எப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும். ஒருத்தன் நீ தலையிலிருந்து பிறந்தவன், நீ காலில இருந்து பிறந்தவன், நீ கையில இருந்து பிறந்தவன் சொல்லி ஒரு நான் தலையில இருந்து பிறந்தவன் நம்பிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவன் மற்றவங்களை எப்படி பார்ப்பான்? அவன் மற்றவங்க இழி ஜாதியா தான் செய்வான், பார்ப்பான். அப்ப யூதர்கள் அப்படி என்ன செஞ்சாங்க, நம்புனாங்க. அவங்க நம்பிக்கையே நாங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், நாங்க அல்லாஹ்வுடைய நேசர்கள், மற்றவங்கள்லாம் தாழ்ந்த ஜாதி, நரகத்துக்குனே படைக்கப்பட்டவங்க. என்ன கூட ஒரு யூத நாய் பேசி இருக்கிறான். காசா தனி நாடாக பிரிக்கணும்னு சொல்லி பிரான்ஸ், பிரிட்டன் எல்லா நாடுகளும் ஒத்து வரும்போது அந்த செய்தியை கேள்விப்பட்டவொன்னே இஸ்ரேல்ல உள்ள ஒரு ஷைத்தான் பேசியிருக்கிறான், கஸாவில் உள்ள மக்கள் எல்லாம் கடவுளுடைய எதிரிகள், அவங்க எல்லாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த நம்பிக்கையை தெளிவான செய்யறான், வெளிப்படுத்துறான். அப்ப அந்த நம்பிக்கை அவங்க இருக்கும்போது அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா, அல்லாஹ்வுடைய பிள்ளை நம்பியாச்சு, நான் எப்படி அல்லாஹ்வுக்கு பயப்படுவேன், நான் அல்லாஹ்வுக்கு பிள்ளை ஆயிட்டேன்ல, நான் எப்படி அல்லாஹ்வுக்கு பயப்படுவேன், நான் எப்படி இறைவனுக்கு பணிந்து நடப்பேன். அப்ப யூதர்களுடைய நம்பிக்கை அஸ்மா சிஃபாத், அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள், பெயர்கள் நம்புவதில் ரொம்ப ஒரு தவறான கொள்கையில அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் எடுத்து வச்சுக்கிடுங்க, அவங்க சொன்னா குர்ஆன் சொல்லி காட்டுது, இன்னல்லாஹ சாலிசு சலாசா, அல்லாஹ் மூணு கடவுள்ல மூணாவது கடவுள். அல்லாஹ் என்ன செஞ்சான்,
முதல்ல இறைவன் உண்டானானா, அதுக்கு பிறகு இறைவன் ஜிப்ரீலை படைத்து அவர் இறைவனில் ஒரு பகுதியான செஞ்சாரு, இறைவனாக ஆகிவிட்டார், அல்லாஹ் ஆகிவிட்டார். பிறகு ஈசாவை படைத்து அவர் இறைவன் ஒரு பகுதி ஆகிவிட்டார். அப்போ அல்லாஹ் வந்து சாலி சலாசா முக்கடவுட் கொள்கை திரித்துவ ஆலயம், நீங்க சர்ச்சுகள்ல போய் பாத்தீங்கன்னா திரித்துவ ஆலயம் முக்கடவுட் கொள்கைன்னு போட்டிருப்பாங்க. அப்ப அல்லாஹ் தான் கடவுள் என்று சொன்னால் இறைவனால் படைக்கப்பட்டவர் எப்படி கடவுளாக முடியும்? ஜிப்ரீல் இறைவன் படைத்தான் என்று சொன்னால் அவர் எப்படி கடவுளாக முடியும்? அதிலே உங்க வாதனை செஞ்சிருது, அடிபட்டு போய் விடுகின்றது. சிலுவைய அவங்க என்ன செய்வாங்க? வணங்குவாங்க. சிலுவை என்ன? நேர ஒரு தடி, இங்க ஒரு 2 தடி நேர இருப்பது முக்கடவுட் கொள்கைக்கு அவங்க அதை ஒரு ஆதாரமா வச்சிருக்கிறாங்க. நேராக இருப்பது கர்த்தர் அல்லாஹ், வலதுபுறம் இருப்பது எனது ஜிப்ரீல் பரிசுத்த ஆவி, இடதுபுறம் இருப்பது யாரு? வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது இயேசு பிதாசுதக் மகன், இறைவனுடைய மகன். அது கிறிஸ்தவன் செய்யறாங்க, சிலுவை என்ன செய்யறாங்க? வழிபடுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச பாவத்துக்கு இவர் வந்து என்ன செஞ்சாரு? ரத்தம் சிந்தினாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரத்தம் சிந்தினாரு. அல்லது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு இவர் ரத்தம் சிந்திட்டாரு. இப்படி சொல்லாம வச்சுக்கிட்ட நம்பிக்கை அடிபட்டு போச்சுல. எல்லா பாவத்தையும் செய்வான். என்னப்பா உனக்காக கர்த்தர் ரத்தம் சிந்தி விட்டார், அவங்க எனக்காக ரத்தம் சிந்திட்டாரோ கர்த்தர், நான் என்ன செய்யறேன்? விபச்சாரம் பண்றேன், கொள்ளை அடிக்கிறேன், வட்டி வாங்கிறேன். ஏன்டா சரி, உனக்காக கர்த்தர் ரத்தம் சிந்திட்டார்ல, அப்ப அவன் எப்படி திருந்துவான்? அவன் எப்படி தன்னுடைய செயல்களை சரிப்படுத்திக் கொள்வான்? இப்படி வந்து ஒவ்வொரு சாராருமே, அல்லாஹ்வை நம்பிய சாராருமே இறைவனை நம்புவது, இறைவனுடைய ஆற்றல் வல்லமையில் நம்புவது, வணக்க வழிபாடுகளை இறைவனுக்கு மட்டும் செய்ய வேண்டும் என்ற விஷயத்துல வந்து அவங்க இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாகவும் இறைவன் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்களாகவும் அவங்க என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அப்ப திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது? சூரத்துல் இக்லாஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ்வை பற்றி அறிவது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், எல்லாத்திலும் அல்லாஹ் ஒருவன், அவன் தான் ரப்பு, வணக்கத்திற்கு தகுதி, அவன் தான் எல்லாவற்றையும் படித்து படிப்பாடு, அவன் ஒருத்தன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதி, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள்ல, பண்புகள்ல, அவனுடைய தோற்றத்துல அவனுக்கு ஈக்குவலாக, அவனுக்கு சமமாக, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். அவனுக்கு கடவுளுக்கு எந்த தேவையும் கிடையாது. மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது, அவனுக்கு எந்த உணவு தேவை கிடையாது, எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. லம் யலித், அவன் யாரையும் பெறவும் இல்லை. கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க உசைர் வந்து அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னாங்க, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னாங்க. யூதர்கள் உசைர் அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னாங்க. மக்கா காஃபிர்கள் மலக்குமார் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான் லம் யலித், அவன் யாரையும் பெறவும் இல்லை. வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அல்லாஹ்வை வந்து எந்த ஒரு ஆளும் படைக்கவில்லை. அப்போ அல்லாஹ் ரப்பனா கேட்கிறான், அஃபமை யஹ்லுக் கமல்லா யஹ்லுக், படைத்தவன் படைக்காதவனை போன்று ஆக முடியுமா? படைக்காதவன் எப்படி கடவுளாக முடியும்? அப்ப அல்லாஹ்வை எவனும் படைக்கவில்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இது அல்லாஹ்வை பற்றி அறிவது, தௌஹீதை புரிவது. தௌஹீதை புரிந்து விட்டோம் என்று சொன்னால், இந்த தௌஹீதை பற்றி அறிவு ஒருவனுடைய உள்ளத்தில் வந்து விட்டது என்று சொன்னால், அவன் கடுகளவு வணக்கத்தை கூட யாருக்கு செய்ய மாட்டான்? அல்லாஹ்வை தவிர இன்னொருவரும் செய்ய மாட்டான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் காஃபிரூன் அப்படிங்கிற அத்தியாயத்துல வந்து வணக்க வழிபாடுகள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக அல்லாஹ் என்ன செய்கின்றான்? எடுத்துரைக்கின்றான். நபிகள் நாயகத்தை அழைத்து அல்லாஹ் கொண்ட குல், நபியே நீங்கள் கூறுவீராக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதரோடு பேசக்கூடிய வார்த்தையை குல், நபியை நீங்கள் சொல்வீராக, நீங்கள் கூறுங்கள். மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? யா ஐயுகல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றான். கஃபர அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து மறைத்தான், மறுத்தான், புறக்கணித்தான் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். கஃபரன்னு சொன்னா மறைத்தான், சத்தியத்தை மறைக்கிறது. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றலை ஏற்க மறைக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய வசனங்களை மறைக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பண்புகளை மறைக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை மறைக்கிறார்களோ, புறக்கணிக்கிறார்களோ, இவங்க எல்லாருமே காஃபிர். அரபி மொழியில விவசாயம் பண்றாங்க, விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு காஃபிர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் வந்து விதையை எங்க மறைக்கிறான்? பூமிக்குள் மறைக்கிறான். அதனால காஃபிர்ங்கிற வார்த்தை விவசாயிங்கிற அர்த்தம் கூட இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் அந்த வார்த்தையை என்ன செய்யறான்? யோஜிபுல் குஃபார நபாத்துஹு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தாவரங்களுடைய விளைச்சல்கள் குஃபார்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அப்படின்னா விவசாயிகள், விவசாயம் பண்ணக்கூடியவன் என்ன செய்யறாங்க? விதையை பூமிக்குள்ள மறைக்கிறதுனால அவனுக்கு பேர் காஃபிர். அப்ப உண்மையை மறைக்கக்கூடியவர்கள், சத்தியத்தை மறைக்கக்கூடியவர்கள்,
அதே போன்று ஏற்க மறுப்பவர்கள், புறக்கணிக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு பேர் காஃபிர். இந்த காஃபிர்ங்கிற வார்த்தையில எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. மக்கா காஃபிர்கள், யகூதிகள், நஸ்ரானிகள், நபியானாயின் காலத்தில் வாழ்ந்தவர்கள், இன்னும் யாரெல்லாம் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ எல்லோரும் என்ன செஞ்சிருவாங்க, இந்த காஃபிர்ங்கிற வார்த்தைக்குள்ள வந்துருவாங்க. புல்யா ஐயுகள் காஃபிரூன், காஃபிர்களே என்று எல்லா உலகத்துல மக்கள் ரெண்டா தான் இஸ்லாம் பிரிக்குது. ஒன்று முஸ்லிம், இன்னொன்னு யாரு, காஃபிர். ஒருவன் ஒன்று முஸ்லிமாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த முஸ்லிமாக இருப்பான், இல்லை என்றால் அல்லாஹ்வை மறுத்த காஃபிராக என்ன செய்வான், இருப்பான். காஃபிர் என்று சொல்லும் போது சில நேரங்கள்ல, அதாவது இந்த காஃபிர்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, ஒருத்தன் காசு பணத்துக்கு அடிமையானாலும் அவனையும் இந்த வார்த்தை என்ன செய்யும், குறிக்கும். ஒரு மனிதன் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறதுக்கு என்ன காரணம், அவன் எனக்கு அரசியல் தான் பெருசு, பதவி தான் பெருசுன்னு போகும்போது அல்லாஹ் இணை வைப்பான்னா மாறிடுவான். அவனுக்கு துனியா என்ன செஞ்சிடும், பெருசா ஆயிடும். அதற்காக நம்ம ஒரு பதவி வகிக்க கூடாது என்று சொல்லவில்லை. எந்த பதவி வகித்தாலும் என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்க்கு இணை வைப்பானா ஆயிடக்கூடாது. ஒரு காசு தான் பெருசுன்னு வச்சுக்கிடுங்க, அவன் அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடியவனா ஆயிடுவான். அந்த நேரத்தில் அவன் காஃபிர் ஆயிடுவான். நபிகள் நான் சொல்லி காட்டான், தஈஸ் அப்துல் தீனார் வ அப்துல் திர்ஹம் வ அப்துல் ஹமீஸ் வ அப்துல் ஹமீல். தங்க காசுக்கு அடிமையானவன் நாசமாகி விட்டான், வெள்ளி காசுக்கு அடிமையான நாசமாகி விட்டான், பட்டு அது போன்ற கடினப்பட்டு மென்பற்று போன்ற ஆடைகளுக்கு அடிமையானவன் நாசமாகி விட்டான். அவன் அடிமையாகிட்டாங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஏதோ ஓத்தியர் ஒழிய அது அவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் பொருந்திக் கொள்வான். இஸ்லாம் சரியான மார்க்கம், எனக்கு காசு கிடைக்குது, பணம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அவன் அப்படி இருந்தா இல்லை என்று சொன்னால் அவன் அந்த கொள்கையை வெறுத்து வேற கொள்கைக்கு என்ன செஞ்சு விடுவான், போய் விடுவான். அப்ப காசுதான் பெரிது என்று ஒருவன் இறை கொள்கையை சமரசம் பண்ணா வச்சுக்கிறேன், இவன் முஷ்ரிக் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், தர்காவுக்கு ஒரு சஜிதா பண்ணா மட்டும்தான் முஷ்ரிக்கு, காஃபிரு. அதே போன்று ஒரு சிலையை வணங்கினா மட்டும்தான் காஃபிரு கிடையாது. ஒருவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட பணத்தை பெரிதாக நினைத்தால், ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட இந்த உலக ஆதாயத்தை, பட்டம் பதவிகளை பெரிதாக நினைத்தால், இணை வைக்கக்கூடிய காரியங்களை ஒருவன் சமரசம் செய்து கொண்டால் அப்ப அவன் காஃபிர். அப்ப குல்யா ஐயுகள் காஃபிரூன், காஃபிர்களே என்ற இந்த அழைப்பு ஒட்டுமொத்தமா எல்லா ஷிர்கையும் செய்யக்கூடியவங்களை எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள், அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்காதவர்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றலை மனிதர்களுக்கு இருப்பதாக சொல்பவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாரு, அந்த யா சையிதனா வபன சையிதினா, எங்களின் தலைவருக்கு தலைவரின்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க. சையித் ஒரு புகழக்கூடிய அர்த்தத்துல சொல்லும் போது, சையிதுன்னு சொன்னோம்னா வழி நடத்தக்கூடியவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எந்த அர்த்தத்துல அவங்க சொல்றாங்க, சாதாரணமா இவர் தலைவர் சொல்லும்போது அந்த அர்த்தம் எல்லாரும் தெரியும். ஒரு புகழக்கூடிய இடத்துல அந்த செய்யுதுனா வபன செய்யுதுனா, எங்கள் தலைவர் சொல்லும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, யா அய்யுஹன்னாஸ் அலைக்கும் பி தக்வாக்கும், அல்லாஹ்வை நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்க என்ன அல்லாஹ் எனக்கு எந்த அந்தஸ்தை தந்திருக்கேன்னா அதை விட மேல உயர்த்திடாதீங்க, அந்த மாதிரி நான் ஆக்கி விடாதீர்கள். ஒரு திருமணத்துக்கு போகும்போது ஃபீனா நபியும் யாலமு மாஃபியா கதீன், திருமணம் முடிஞ்ச மறுநாள் ஒரு வீட்டுக்கு போறாங்க. அப்போ சிறுமிகள்லாம் படிக்கிறாங்க, எங்கிட்ட நபி இருக்கின்றார், நாளை நடப்பதை எல்லாம் அறிவார். நாளை நடப்பதை அறியக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது, அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கு. அந்த வல்லமையில யாரை ஈடாக்கி விடக்கூடாது. அப்ப நபியா சொன்னாங்க, லா தக்கூலி ஹாக்கதா, அப்படி படிக்காதீங்கம்மா பிள்ளைங்க, நீங்க அப்படி படிக்காதீங்க. லா யாலமு மாஃபியா கதீன் இல்லல்லா, நாளை நடப்பதை அல்லாஹ் தஆலா யாரும் செய்ய முடியாது, அறிய முடியாது. நபியா சொல்லி கொடுத்தாங்க. சஹாபாக்களை சிலர் அறியாம காபாவை சத்தியமாக சொல்லும் போது, சத்தியம் என்பது வணக்கம், அந்த வணக்கத்தை அல்லாஹ்வின் பேரால் செய்ய வேண்டும். அவங்க அறியாம வல்காபா அப்படின்னு சொல்லும் போது நபியா திருத்தி கொடுக்கலாம், செய்யாதீங்க, வல்காபா சத்தியம் பண்ணாதீங்க, ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது சத்தியம் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ் வஷுத்த, நபிகள் நாயகத்தை நோக்கி சில சஹாபாக்கள், ஒரு சில சஹாபாக்கள் அல்லாஹ் நாடிய நீங்கள் நாடிய நடந்தது சொல்லும்போது நபியா தடுக்கிறாங்க. அப்படி கிடையாது, அல்லாஹ்வுடைய நாட்டமும் மனித நாட்டமும் சமம் கிடையாது, அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு ஈக்குவலாக ஆக்கிவிடக் கூடாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியே நடந்தது, சும்மா செலுத்த பிறகு நீங்கள் நாடியே நடந்தது, அப்படி சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல பண்புல என்ன செஞ்சாரு, என்னை இணையாக்கி விடாது நபியான தடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மௌத்தான நாள்ல சூரிய கிரகணம் பிடிக்குது. அப்ப மக்கள்லாம் என்ன பேசுகிறாங்க, இப்ராஹிம் நபியுடைய மகன் மரணித்ததற்காக இந்த கிரகணம் பிடித்து விட்டது, நபியுடைய மகனுக்கு ஒரு புனிதத்துவத்தை உண்டாக்குறாங்க.
அந்த மகன் சொர்க்கவாசி தான். ஆனால் இறைவனே வானம் பூமி அதற்காக அழுவதை போன்று, இறைவனுடைய படைப்பினங்கள் எல்லாம் அதற்கு கவலை தெரிவிப்பதை போன்று செய்யறாங்க. வானம் பூமி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். லா யன்கஷிஃபானி லி மௌத்தி அஹதி வலா ஹயாத்தி, யாருடைய மரணத்திற்காம் யாருடைய பிறப்புக்காம் அது என்ன செய்யாது, கிரகணம் பிடிக்காது. ஒரு சஜிதா செய்தல் வணக்கம் என்று சொன்னால், நான் ஒரு பெண், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வதாக இருந்தால் ஒரு பெண் கணவனுக்கு சஜிதா செய்ய உத்தரவிட்டு இருப்பேன். ஆனா ஷரியத்தில் என்ன செய்யாது, கூடாது. என்கிட்ட வந்து நீங்க எந்த உதவியும் கேட்க கூட நபிகள் நாயகம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள்ல பண்புகள்ல எந்த ஒரு நேரத்திலையும் மக்கள் தன்னை இறைவனுக்கு நிகராக கொண்டு வந்து விடக் கூடாது என்பதை இஸ்லாம் ரொம்ப சரியாக இருந்தது, ரொம்ப கவனமா இருந்தது, ரொம்ப எச்சரிக்கையா இருந்தது. ஒரு பஞ்சம் ஏற்படும் போது விலை வந்து கூடும், ஒரு சில பொருளுக்கு விலை கூடும், வரத்து கம்மியாகும் போது. சில நேரங்கள் அதிகமா இருந்தால் விலை குறையும், விலை குறையும் போது மக்கள் நன்மையா இருக்கும், விலை கூடும் போது மக்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு நேரத்துல ஒரு சஹாபாக்கள் சிலர் இங்க வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ரேட் நிர்ணயம் கேட்கிறாங்க. சஹீல் தானா? அப்ப நபியானா வல்லாஹுல் முஸஹீர், அல்லாஹ் தான் விலையை நிர்ணயிக்கக்கூடியவன். அல்லாஹ் தன் நாடியவருக்கு வாரி கொடுப்பான், நாடியவங்களுக்கு அல்லாஹ் அளவு நெருக்கடியை ஏற்படுத்துவான். அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றல் பண்பு அதுக்கு நிகரா தன்னை கொண்டு வந்து விடக்கூடாது. குர்ஆன் சொல்லுது, குல் நபியே சொல்லுங்கள், இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான். எந்த விஷயத்துல? அல்லாஹ்வுடைய ஆற்றல் பண்புகள் வணக்க வழிபாடுகள்ல வந்து எனக்கு நீங்க செஞ்சிடாதீங்க, நான் உங்களை போன்ற மனிதன் தான். நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களுக்கு அல்லாஹ்விலிருந்து இறை செய்தி வரும், அவர்கள் மூலமாக அல்லாஹ் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி இருக்கிறான், அது அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு சான்று. ஆனால் அல்லாஹ்வுடைய ஆற்றல் வணக்க வழிபாடுகள் அதுல வந்து என்ன கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாயிட முடியாது. எந்த மகானும் அல்லாஹ்வுக்கு நிகராக ஆகிவிட முடியாது, யாரும் ஆகிவிட முடியாது. நபிகள் நாயகம் ரொம்ப கவனமா இருந்தாங்க. அல்லாஹ்வை ரப்பாக மாற்றக்கூடிய ஏதாவது பேச்சு வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. வணக்க வழிபாடு அல்லாஹ்விடத்தில் யாருக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றல் பண்புகள் இதுல வந்து மற்றவர்கள் படைப்பினங்கள் இருப்பதாக சொல்லிவிடக் கூடாது என்று ரொம்ப கவனமா இருந்தாங்க. அப்ப நபிகள் அல்லாஹ் அழைக்க சொன்ன இவங்க எல்லாருமே இந்த மூணுல வந்து எந்த ஒண்ணுல ஒருவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றினால் அவன் மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டான். கடவுளே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லாம வச்சுருங்க, இவனும் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறவன் தான். எந்த வகையில மறுக்கத்தானே செய்யலாம், இணை வைக்கலாம். எப்படி இணை வைக்கலாம்? தன்னுடைய மனோ இச்சையை அவன் கடவுளாக ஆக்கி கொண்டான். அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? அஃபரைத மனித்தஹத இலாஹு ஹவாஹு, தன்னுடைய வணக்கத்திற்குரிய கடவுளாக தன்னுடைய மனோ இச்சையை எடுத்துக்கொண்டதை பார்க்கவில்லையா? அவன் மனசு எப்படி சொல்லுதோ அப்படிதான் நடப்பான். ஒரு மூமின் எப்படி நடக்கணும்? அல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்கணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழணும். நம்முடைய உலக விஷயங்கள் கூட, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கூட அது வந்து வணக்கமா மாறும். நம்ம உலகத்தில் செய்யக்கூடிய விஷயம். ஒரு சபையில வந்து ஒரு தடவை ஒரு கேள்வி மாதிரி கேட்கிறோம், நம்ம எதுக்காண்டி சாப்பிடுறோம்? எல்லாரும் பசி நீங்கிறதுக்காண்டி சாப்பிடுறோம். எதுக்காண்டி தூங்குறோம்? நமக்கு சோர்வா இருக்கு தூங்குறோம். எதுக்காண்டி சம்பாதிக்கிறோம்? நல்லா வாழணும் சம்பாதிக்கிறோம். ஒரு மூமினுடைய நோக்கம் அது கிடையாது. நம்ம எதுக்காண்டி தூங்குறோம் சொன்னோம்னா, என்னுடைய இறைவன் சொன்னபடி வாழ வேண்டும் என்றால் இறைவனுக்கு வணக்க வழிபாடுகள் செய்யணும், இறைவன் சொன்னபடி நான் வாழ வேண்டும், இறைவன் சொன்னபடி பல்வேறு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் எனக்கு தூக்கம் அவசியம். அதுக்காண்டி நான் தூங்குறேன். ஒரு மூமினுடைய ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய வாழ்க்கை யாருக்காக இருக்கணும்? இறைவனுக்காக இருக்கணும். நீ எதுக்குப்பா திருமணம் செய்கிறாய்? என்னுடைய மார்க்கம் அதை நோக்கத்தை சொல்லி காட்டு. திருமணம் செஞ்சா சில நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், சக்கீனத்து கிடைக்கும், விபச்சாரத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம், நம்முடைய சந்ததிகளை பெருக்கிக் கொள்ளலாம், சந்ததிகளினால் பல மார்க்க நன்மைகள் இருக்குது. இப்படி எல்லா விஷயத்தையும் ஒருவன் தன்னுடைய மனைவிக்கு ஊட்டி விடுவது கூட அது வந்து அவன் தர்ம மார்க்கம் சொல்லுது. ஏன் இறைவன் மனைவியை கவனிக்க சொல்கிறான்? பிள்ளைகளுக்கு செலவு பண்றது கூட நமக்கு வணக்கமாகும். ஏன் இறைவன் என்னுடைய பிள்ளைகளை கவனிக்க சொல்கிறான் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவனுக்காக செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து மரணம் நமக்கு வந்து வணக்கமாயிடும். தூங்கும் போது என்ன செய்யறோம்? நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி தூங்குறோம், ஓது செய்யறோம், அல்லாஹ் பிஸ்மிக்கா மூத்து வாகியா சொல்றோம், ஔராதுகளை ஓதுறோம், பழுது புறமா படுக்கிறோம். இதெல்லாம் நம்ம தூக்கம் நமக்கு என்ன செஞ்சிருது? வணக்கமாயிருது. சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறோம், சாப்பிடுவது வணக்கமாகிறது. ஒரு பயானை கேட்பதற்கு அமர்ந்திருக்கிறோம், இறைவனுடைய மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்பதற்காக, அது நமக்கு வணக்கமாகி விடுகிறது. அப்ப வணக்கம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்தெந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி நாம் பேச வேண்டும் என்று நமக்கு உத்தரவு, எப்படி நம்ப வேண்டும் என்று உத்தரவிட்டானோ
அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி தந்த பிரகாரம், அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி தந்த பிரகாரம் அதற்கு அடிபணிவதுதான் வணக்கம், அதற்கு எதிராக நடப்பதுதான் குஃப்ர். அப்போ அல்லாஹ் அழைக்க ஐயுகள் காஃபிரூன், காஃபிர்களே என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், அழைக்க சொல்கின்றான். லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன். லா அஅ்புது அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம், நிகழ்காலத்தையும் குறிக்கும் எதிர்காலத்தையும் குறிக்கும். நீங்கள் வணங்கி கொண்டிருப்பவற்றை நான் நிகழ்காலத்திலும் வணங்க மாட்டேன், எக்காலத்திலும் வணங்க மாட்டேன். இது ஒருபோதும் வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்கும் செய்ய மாட்டேன். நீங்க வணங்கக்கூடிய சிலைகளாக இருக்கட்டும், சமாதிகளாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், கற்களாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன், ஒருபோதும் ஒரு காலத்திலும் நான் வணங்கவே மாட்டேன். அவங்க அல்லாஹ்வையும் சேர்த்தான வணங்கிட்டு இருந்தாங்க. மக்கா காஃபிர்கள் சிலைகளோடு சேர்த்து யாரையும் வணங்கிட்டு இருந்தாங்க, அல்லாஹ் வணங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வரித நபிகள் அல்லாஹ் சொல்ல சொன்னா, வலா அன்தும் ஆபிதுன் மா அஅ்புது, நான் வணங்கக்கூடிய ஒருவனை, இறைவனை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக ஆகவே மாட்டீர்கள். ஏன்? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் ரப்பு, அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவன் மட்டும் அவனுடைய ஆற்றல் பண்புகளை போன்றவர் யாருக்கும் கிடையவே கிடையாது என்ற நம்பிக்கையில வணங்கினா மட்டும்தான் அல்லாஹ் வணங்குறது. அல்லாஹ் வணங்குறது என்ன அர்த்தம்? 10ஓட 11 அல்லாஹ் வணங்க அல்லாஹ்வுடைய வணக்கமா, அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஆனா அவனு ஷுரக்காய் அனி ஷிர்க், அல்லாஹ் சொல்லிக்காரு, ஷிர்க்கை விட்டு நாம் தேவையற்றவன். மன் அமில அமலன் ஃபஅஷ்ரக ஃபீஹி மஇ கைரி, என்னை ஒருவன் எனக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தில் என்னோடு மற்றவரை கூட்டாக்கினால் ஃபதரத்துஹு ஷிர்கஹு, அவனையும் அந்த ஷிர்க்கையும் நான் புறக்கணித்து விடுவேன். அவனையும் அல்லாஹ் புறக்கணிச்சிடுவான், அவருடைய ஷிர்க்கையும் அல்லாஹ் புறக்கணித்து விடுவான். அப்போ ஒருவன் அல்லாஹ்வை வணங்கியவன் எப்ப ஆவான்? அவன் ரப்புங்கிற தன்மையில அல்லாஹ் என்ன செய்யணும், இணை வைக்காமல் இறைவன் ஒருவன் தான் ரப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடுகளோ வணக்க வழிபாட்டை கூட இறைவன் அல்லாதவர்களுக்கும் செய்யக்கூடாது. இறைவன் நம்ம எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் பண்புகள் இறைவனுக்கு இருப்பதை போன்று இவர் யாருக்கும் கிடையாது, இணையாக இல்லை என் நம்பிக்கை அவங்களுடைய உள்ளத்துல இருந்து கொண்டு அவன் அல்லாஹ் வாழ்ந்தால்தான் அல்லாஹ் வணங்குகிறான். இந்த நம்பிக்கையில் தொழக்கூடியவனுடைய தொழுகை தான் தொழுகை. இந்த நம்பிக்கையில் அழுத்து பலியிடக்கூடியவனுடைய அழுத்து பலியில் தான் வணக்கம். இந்த நம்பிக்கையில் நோன்பு நோக்கக்கூடியவனுடைய நோன்பு தான் நோன்பாக அல்லாஹ்விடம் கருதப்படும். இந்த நம்பிக்கையில ஒருவன் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அவன் மார்க்கமாக வணக்கமாக ஆகும். அப்ப வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது, நான் வணங்கக்கூடியவனை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. அப்ப இந்த 2 வசனங்களும் நான் செய்ய மாட்டேன், நீங்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ் ஒரு மூமின் தெளிவாக தௌஹீத் விஷயத்துல காம்ப்ரமைஸ் என்பது கிடையாது. தௌஹீதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. இதுல ஒன்றோடு ஒன்று நாம ஒத்து போக நினைச்சா ஒத்து போகவே முடியாது. ஒத்து போனா மறுமை சொர்க்க நிரந்தரமா சொர்க்கத்தை அடைய முடியாது. இதுல எப்படி ஒரு காம்ப்ரமைஸ் வரும்? இதுல எப்படி மற்றவங்களோட இணங்கி போக முடியும்? நான் இணங்கி போறாங்களா இல்லையா? அதாவது மத நல்லிணக்கம் அப்படிங்கிற பேர்ல பிள்ளையார் சதுர்த்திக்கு, விநாயகர் சதுர்த்திக்கு போய் வரவேற்பு கொடுக்கிறது, பல்வேறு ஷிர்கான காரியங்களை பங்கெடுக்கிறாங்க. அது எப்படி ஒரு தௌஹீத் ஷிர்க் எப்படி ஒன்றிணைய முடியும்? ஒன்றிணைந்தால் அது எப்படி தௌஹீதாக ஆக முடியும்? ஒருவன் ஏகத்துவவாதி என்று சொன்னால் தெள்ள தெளிவாக பிரகடனப்படுத்த வேண்டும். காம்ப்ரமைஸ் என்பது மற்றவங்களோடு கொள்கையில் இணங்கி போதல் என்பது தௌஹீதாக ஆகாது. தௌஹீத் இல்லை என்று சொன்னால் மறுமையில் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது, நிரந்தர நரகத்துக்குரிய மக்கள் ஆயிடும். அப்ப இந்த 2 வசனங்கள், அடுத்த ஒரு 3 வசனம் இருக்கு. இந்த 2 வசனங்களும் நாம கடுகளவு வணக்கத்தை கூட இறைவன் அல்லாதவர் செய்யக்கூடாது. இறைவன் அல்லாதவர்களுக்கு வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை வணங்கினால் வணக்கமாக ஆகாது. 2 வசனத்துடைய கருத்தும் தெளிவான விஷயம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே, காஃபிர்னா எப்படிதான் குஃப்ர் வரும்ங்கிறதை நம்ம சொன்னோம். லா அஅ்புது மா தஅ்புதுன், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன். என்னுடைய வணக்கம் யாருக்கு மட்டும்? குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலியிடுதல், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் எல்லாமே யாருக்குரியது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்குரியது. அவனுக்கு வபிதாலிக உமிர்த் லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணையும் இல்லை. வபிதாலிக உமிர்த், இதுதான் எனக்கு ஏவப்பட்டு இருக்கிறது. அப்போ கடுகளவு வணக்கத்தை கொடுத்து, வணக்கம் என்கிற விஷயத்துல இறைவன் அல்லாதவர் நாம் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது, வணக்கத்தை செய்துவிடக் கூடாது. 2வது வசனம் சொல்லுகின்றது, வலா அன்தும் ஆபிதூன் மா அஅ்புது, நான் வணங்கக்கூடிய இறைவனை நீங்கள் வணங்கக்கூடிய இல்லை.
அவன் அல்லாஹ் வணங்கினாலும் சரி, தர்காவுக்கு போய் சுஜூது பண்ணிக்கிட்டு நான் 5 வேளை தொழுவேன்னு சொன்னா அது வணக்கம் கிடையாது. அவன் அல்லாஹ்வை மட்டும் வணங்கவில்லை, அவன் இறைவனுக்கு இணை வைத்திருக்கின்றான். கபூர்ல போய் கையேந்தி கொண்டு நாம் அல்லாஹ் தொழுதாலும் தொழுகையாக ஆகாது. இந்த இஸ்லாம் எதையெல்லாம் ஷிர்கா சொல்லுதோ அதையெல்லாம் நம்பிக்கொண்டு அவன் இறைவனை தொழுவதனால் இறைவனை வணங்கியவன் ஆக மாட்டான். அடுத்த அவசரங்களுடைய விளக்கத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் நாம் தொடர்ந்து பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.